Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ் இருக்கக்கூடிய 4வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு கஸ்டமர் டேபிள் இருக்கும், அவங்க வாங்கின ப்ராடக்ட்ஸ் டேபிள் இருக்கும். ஸோ அவங்கள வந்து எந்தெந்த கஸ்டமர் வந்து ஏ அண்ட் பி ரெண்டு ப்ராடக்ட்டையும் வாங்கியிருக்காங்க அண்ட் சி வாங்காமல் இருக்காங்க. ஸோ அந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல வந்து டேக் ஆயிருக்கும். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் ஆயிருக்கும். அந்த கிட்டப் லிங்க்கும் வந்து அந்த கரஸ்பாண்டிங் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து 2 டேபிள் கொடுத்துருக்காங்க, கஸ்டமர்ஸ் அப்புறம் ஆர்டர்ஸ். நம்ம டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் டேபிள் வந்து கஸ்டமர் ஐடி, அதாவது டேபிளோட யூனிக் ஐடென்டிஃபையர். ஸோ ஒரு கஸ்டமருக்கு ஒரு ரெக்கார்டு தான் இருக்கும். ஸோ அது கரஸ்பாண்டிங் கஸ்டமரோட நேம். ஆர்டர் டேபிளில் வந்து ஆர்டர் ஐடி, இது யூனிக் ஐடென்டிஃபையர் அந்த டேபிளில். ஸோ எத்தனை ஆர்டர் இருக்கோ அத்தனை ஆர்டர் ஐடி இருக்கும். ஸோ அந்த ஆர்டரை வந்து யார் பிளேஸ் பண்ணாங்க, அந்த கஸ்டமர் ஐடி, என்ன ப்ராடக்ட், ஏயா பியா சியா டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 காலமும் இருக்கு. இந்த 2 டேபிள் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னா யூசிங் கஸ்டமர் ஐடி. ஸோ கஸ்டமர் டேபிளில் கஸ்டமர் ஐடி எடுத்து ஆர்டர் டேபிளில் வந்து கஸ்டமர் ஐடி கனெக்ட் பண்ணோம்னா அந்த கரஸ்பாண்டிங் கஸ்டமருக்கு என்னென்ன ஆர்டர் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆர்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இதாக இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம எந்தெந்த கஸ்டமர் ஏ அண்ட் பி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஸோ இங்கே வந்து 1 2 3 4 4 கஸ்டமர் இருக்காங்க. 2 1 4 வந்து இக்னோர்டு, ஏன்னா ஏ மட்டும்தான் இருக்கு, பி இல்லை. அதனால 2 and 4 காலி. இப்போ 3 and 1 தான் இருக்கு. இப்போ 3 and 1ல வந்து ஏ இருக்கு, குட், பி இருக்கு, குட், டி நம்ம இக்னோர் பண்ணிடலாம், பெருசா தேவையில்லை. ஆனா சி இருக்கு, சி இருக்கக்கூடாது இல்லையா. ஏ அண்ட் பி இருக்கணும், சி இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு இதுவும் வந்து தேவையில்லாத விஷயம்தான். ஆனா கஸ்டமர் 3க்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏ இருக்கு, பி இருக்கு, டியை வந்து இக்னோர் பண்ணிடலாம், அது ஆப்ஷனல். அதனால சி இல்லை, அதனால நமக்கு ஏ அண்ட் பி இருக்கக்கூடிய 3 மட்டும்தான் அவுட்புட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன இருக்கணும்னா கஸ்டமர் ஐடி 3, அந்த கஸ்டமர் ஐடியோட கரஸ்பாண்டிங் நேம். ஸோ 3க்கு வந்து எலிசபெத். ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட், 3 எலிசபெத். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் ஏ அண்ட் பி இருக்கக்கூடிய கஸ்டமர், அதுக்கப்புறம் சி இல்லாத இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா அவர் தான் நமக்கு தேவை, இருந்துச்சு அப்படின்னா அவரை டீல விட்டுடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கொரிய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ முதல்ல கஸ்டமர் டேபிள் இல்லையா, ஃப்ரம் CSTMERS கஸ்டமர்ஸ். ஸோ சின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கஸ்டமர் டேபிள் எனக்கு என்னெல்லாம் வேணும், கஸ்டமர் ஐடி, customer id, c dot customer id and alias name, c dot customer name. ஸோ இது 2 தான் வந்து கஸ்டமர் டேபிள் இருந்து. ஸோ ரன் பண்ணோம்னா அது 4 யூசரும் வந்துட்டாங்க. இதுல முதல் கண்டிஷன் வந்து இன்னர் ஜாயின் ஆர்டர்ஸ் டேபிள் OAன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஆன் எப்படி கனெக்ட் பண்ணுவோம், OAயோட கஸ்டமர் ஐடி should be equal to Cயோட கஸ்டமர் ஐடி. அண்ட் இதை ஏங்க எப்படி டிஃபைன் பண்றது, OA டாட் ப்ராடக்ட் நேம் ஈக்குவல் டு A. ஸோ கஸ்டமர் எல்லா கஸ்டமர் எடுத்துட்டு வரோம், அந்த கரஸ்பாண்டிங் கஸ்டமர் வந்து ஆர்டர்ஸ் டேபிளில் ஏங்கிற ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு செக் பண்ணுறோம். இது ரன் பண்ணோம்னா 1 2 and 3 4 காணாம போயிடுச்சு, ஏன்னா 4 வந்து சி மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 1ல ஏ இருக்கு, 2ல ஏ இருக்கு, 3ல ஏ இருக்கு, குட். இப்போ இதே இது வந்து பிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். இருக்கக்கூடிய எல்லா ஏ ஓகே. இப்போ பின்னு ஒன்று எடுத்துட்டு வரேன், பி டாட் கஸ்டமர் ஐடி வந்து
நம்ம நார்மல் கஸ்டமர் ஐடி, அப்புறம் பி டாட் ப்ராடக்ட் நேம் வந்து எனக்கு பி. 1 2 3 3 கஸ்டமர் இருக்காங்க. ரன் பண்ணனா 2 காணாம போயிடுறாங்க. ஏன்னா 2 வந்து ஏ மட்டும்தான் இருக்கு, பி இல்ல. இல்ல இன்னர் ஜாயின் கொடுத்ததுனால மஸ்ட் ஏயும் இருக்கணும், பியும் இருக்கணும். ஸோ ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ சி வந்து இருக்கக்கூடாது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா, இது ஒரு லெஃப்ட் ஜாயின்ல போட்டுடலாம். லெஃப்ட் ஜாயின் என்ன, அந்த வேல்யூ வந்து பிரைமரி டேபிள் கஸ்டமர்ல இருந்து அந்த செகண்டரி டேபிள் லெஃப்ட் ஜாயின் பண்ண டேபிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வரும். இல்லை அப்படின்னா நார்மல் நல் வேல்யூ வந்துடும். இந்த இன்னர் ஜாயின் மாதிரி ஃபில்டர் ஆகாது. இதே டேபிள் தான் ஆர்டர்ஸ் டேபிள். ஸோ இதில் வந்து சின்னு வச்சுக்கலாம். ஓசி அண்ட் ஓசி டாட் ப்ராடக்ட் நேம் வந்து சி. இப்போ இதை வந்து ஓசி டாட் கஸ்டமர் ஐடியா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல எடுத்துட்டு போகலாம். அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும் நமக்கு. ஓசி டாட் கஸ்டமர் ஐடி இல்லையா, இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 1 and 3 இருக்கு இல்லையா, 1 வந்து சி இருக்கு, அதனால எனக்கு வந்து அந்த கஸ்டமர் ஐடி டிஸ்பிளே ஆகுது. இதே இது இங்க 3 வந்தீங்கன்னா சிங்கிறது இல்லை, அதனால எனக்கு வந்து நல் வேல்யூ வருது. இதே இது இன்னர் ஜாயின் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இது இன்னர் ஜாயின் கொடுத்தோம்னா சி வந்து 3 வந்து இல்லை இல்லையா, அதனால 1 மட்டும்தான் வரும். இதே இது லெஃப்ட் ஜாயின் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, இருந்துச்சுன்னா வேல்யூ வரும், இல்லைன்னா நல் வேல்யூ வந்துடும் இல்லையா. ஸோ இதான் நமக்கு வேணும். நமக்கு வந்து இப்போ இருக்கிறதுல வேல்யூ இருந்துச்சுன்னா சி பேஸ் பண்ணி வேல்யூ இருந்துச்சுன்னா அது தப்பு. ஸோ இல்லாத வேல்யூ தான் நல் தான் வரணும். ஸோ நல் எப்படி ஃபில்டர் பண்றது, வேர் அந்த ஓசி டாட் கஸ்டமர் ஐடி இஸ் நல். நல்லுக்கு வந்து ஈக்குவல் டு கொடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம நல்ல வந்து கம்பேர் பண்ண போறது இல்லை. நல் இஸ் கான் பி கம்பேர் எனி ஒன் இல்லையா, ஈக்குவல் டுன்னு கொடுத்தோம்னா ஒர்க் ஆகாது. ரைட். ஸோ இஸ் தான் வேணும், கரெக்டாக இருக்கும். இன்னொன்று ஏன் இந்த வேர் கிளாஸ் கொடுக்குறேன், வேர் கொடுத்தோம்னா இட்ஸ் மஸ்ட் ஹேவ் இல்லையா. இந்த கொரி வந்து லெஃப்ட் ஜாயின்ல ரன் பண்ணுது, ரன் பண்ணிட்டு என்ன சொல்றோம்னா, நீ லெஃப்ட் ஜாயின்ல இந்த வேல்யூ இல்லைன்னா நல்லுன்னு கொண்டு வர இல்லையா, அது மஸ்டா இருக்கணும், மற்றபடி இருக்கக்கூடாது. இப்போ ஆண்ட் கொடுத்தோம்னா எனக்கு இருக்கக்கூடிய ஏ அண்ட் பி இருக்கக்கூடிய எல்லாமே வந்துடும், சி வந்து பெருசா இருக்காது, நல் வேல்யூ வந்துடும். இல்லை அப்படின்னா ஓகே நல் வேல்யூ வந்துட்டு போகுது. அதனால நமக்கு வந்து வேர் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ 3 வந்துருச்சு. இப்போ எனக்கு கஸ்டமர் நேம் மட்டும் போதும் இல்லையா, கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேம். ஸோ இது வந்து சப்போஸ் மோர் தென் 1 ரெக்கார்ட் இருக்கும்போது டூப்ளிகேட் வரும், அதனால டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். இப்போ ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. மோர் தென் 1 ரெக்கார்டு அந்த டூப்ளிகேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்டிங்க் வந்து ஃபில்டர் ஆயிரும். ஸோ இது வந்து பேசிக். அவுட்புட் நிறைய இருக்கும்போது ஆர்டர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஆர்டர் பை கஸ்டமர் ஐடியா கஸ்டமர் நேம் வாட் எவர், ரைட், என்ன தேவையோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பேசிக் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். அவுட்புட் வந்துருச்சு, எல்லாம் குட். பட் ஒரே ஆர்டர் டேபிள் எத்தனை தடவை கனெக்ட் பண்ணியிருக்கோம், 1 ஏக்கு 1 பிக்கு 1 சிக்கு 1 இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணுவோம், ஷ்ரிங்க் பண்ணி அந்த டேபிள் யூசேஜை குறைக்க முடியுமான்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கஸ்டமர் டேபிளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் டேபிளே ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா செலக்ட் ஃப்ரம் த ஆர்டர்ஸ் டேபிள். இந்த ஆர்டர் டேபிளில் வந்து நம்ம ஏ செக் பண்ணோம், பி செக் பண்ணோம் இல்லையா, ரெண்டையும் ஒரே இதாக கொண்டு வரோம். ப்ராடக்ட் நேம் ஈக்குவல் டு ஏ, ஓ வச்சுக்கலாம் இதுக்கும், ஓ டாட் ப்ராடக்ட் நேம். இப்போ வந்து ஆர்டரில் வந்து கஸ்டமர் ஐடி தான் இருக்கு இல்லையா, ஓ டாட் கஸ்டமர் ஐடி ஓ டாட் ப்ராடக்ட் நேம் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 and 3 வந்து ஏல இருக்கு இல்லையா, 1 வந்து ஏ இருக்கு, 2 ஏ இருக்கு, 3 ஏ இருக்கு. ஸோ 4 வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு. எனக்கு ஏயும் இருக்கணும் பியும் இருக்கணும் அப்படின்னா ஏ கமா பி. ஸோ இது என்ன ஆகுதுன்னா நார்மலாக இன் கிளாஸ் கொடுக்கும்போது இது ஆறா தான் வரும், ஏ
இருக்கணும் ஆர் பி இருக்கணும். இருந்துச்சுன்னா வந்துரு அப்படின்னு சொல்றோம். ஸோ அதான் வந்து ஏயும் இருக்கு பியும் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் ஆண்ட் கண்டிஷனா மாற்றணும். ஆண்ட் கண்டிஷன் எப்படி மாற்றணும்னா, இப்போ வந்து ஏஆ இருந்தாலும் கொண்டு வந்துரு, பிஆ இருந்தாலும் கொண்டு வந்துருன்னு சொல்றோம் இல்லையா? இதை வந்து நம்ம ஒரு ஃபில்டர் கண்டிஷன் மாதிரி யூஸ் பண்ண போறோம். டிஸ்டிங்க்ட் ஆஃப் ப்ராடக்ட் நேம், count of distinct of o dot product name as count. அக்ரிகேஷன் யூஸ் பண்றதுனால group by customer ID and product name. ஸோ 111 வருது இல்லையா? இதை நான் ப்ராடக்ட்டை தூக்கி விட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு டோட்டலா எத்தனை ப்ராடக்ட் இருக்குன்னு வருது, group by 1. ஸோ 1, 2 and 3. இப்போ 1 எடுத்துட்டீங்கன்னா ஏ அண்ட் பி செக் பண்றோம் இல்லையா? ஏ ஆர் பி அப்படின்னு செக் பண்றோம். ஸோ ஏ வந்து இருக்கு, 1ல இருக்கு, பி இருக்கு, ஸோ 2 இருக்கு, 2 வந்து ஏ மட்டும்தான் இருக்கு, சில வந்து ஏயும் இருக்கு பியும் இருக்கு. அப்போ எனக்கு 2 வேல்யூ இருந்துச்சுன்னா டிஸ்டிங்க்டா எடுக்கும்போது 2 இருந்தாகணும். லெஸ் தேன் 2 அப்படின்னா எனக்கு ஏ இருக்கலாம் பி இருக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்துடும். அதனால நான் என்ன பண்றேன்னா இதை வந்து ஒரு ஃபில்டர் கண்டிஷனா யூஸ் பண்றேன். ஸோ அக்ரிகேஷன் ஃபில்டர் வந்து வேற யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு ஹேவிங் கிளாஸ், ஹேவிங் த கவுண்ட் வந்து 2 இருக்கணும், எனக்கு ஏபி ரெண்டுமே இருக்கணும் டிஸ்டிங்க்டா கவுண்ட் பண்ணும்போது. அப்போ 1 and 3 வந்துருச்சு. 1லையும் ஏபி இருக்கு, 3லையும் ஏபி இருக்கு, அதனால எனக்கு அது வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு ஏபி இருக்கணும் ஆனா சி இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ 3ல வந்து ஏபி இருக்கு சி இல்லை, ஆனா 1ல வந்து ஏபி இருக்கு சியும் இருக்கு. இப்போ சி வேண்டாம் அப்படின்னா என்ன பண்றது? அதுக்கு நான் சப்குரி எழுத போறேன். அண்ட் ஓ டாட் கஸ்டமர் ஐடி நாட் இன் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். அந்த லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா செலக்ட் customer ID from the orders table where the product name equal to 3. Sorry, product name equal to C. So எனக்கு வந்து ஆர்டர்ஸ் டேபிள் இருந்து எல்லா கஸ்டமர் எடுத்துட்டு வா, கண்டிஷன் என்னன்னா அவங்க ப்ராடக்ட் வந்து சியா இருக்கணும். அந்த செட் இருக்கு இல்லையா? 1 2 3 வரும்போது கடைசியில 1 3 தான் வந்துச்சு. 3ல வந்து 1 and 3ல வந்து எது வந்து சில இருக்கு, எனக்கு அந்த கஸ்டமர்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது எனக்கு வந்து இங்க இருக்கு 1 and 4 ரெண்டுமே வரும் இல்லையா? இந்த சப்செட் மட்டும் நான் ரன் பண்ணேன்னா 1 and 4 வரும். இது அப்படியே ஒரு delete பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா 1 and 4 வருது இல்லையா? சப்செட் 1 and 4 வரும்போது எனக்கு கஸ்டமர் ஐடி ஏபி இருக்கிற கஸ்டமர் ஐடி இந்த 1 and 4 அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. அதான் நாட் இன் கொடுக்கும்போது அண்ட் நாங்கள் போய் ஏ காணாம போயிடும். ஸோ 1 காணாம போயிடும். இப்போ 3 மட்டும்தான் இருக்கு இல்லையா? எனக்கு இதான் வேணும். ஆனால் எனக்கு கவுண்ட் வேண்டாம், நேம் வேணும் இல்லையா? அவுட்புட் வந்து கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் டேபிளில் நேம் இல்லை. அப்போ என்ன பண்றது? இன்னர் ஜாயின் கஸ்டமர் சி எப்படி கனெக்ட் ஆகும்? ஆன் சி டாட் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு ஓ டாட் கஸ்டமர் ஐடி. இப்போ வந்து நான் இங்க சி டாட் கஸ்டமர் நேம் எடுத்து வரலாம். ஸோ குரூப் பை 2 காலம் இருக்கிறதுனால குரூப் பை 1, 2. ஸோ கரஸ்பாண்டிங் கஸ்டமர் ஐடிக்கு அது எலிசபெத் நேம் வந்துருச்சு. கவுண்ட் எனக்கு தேவையில்லை இல்லையா? எனக்கு கவுண்ட் அது கேட்கல அவங்க. கான்ஸ்டன்டா 2 தான் இருக்க போகுது, ஏன்னா ஏபி தான் ஃபில்டர் பண்றோம். ஸோ அது வந்து தேவையில்லாத ஒரு பேர்டன். அதனால கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேம் மட்டும் வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல பண்ணக்கூடிய
அந்த இன்னர் ஜாயின் 2 இன்னர் ஜாயின் இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு ஏன்னு ஒரு இன்னர் ஜாயின், ஈக்குவல் டு பின்னு ஒரு இன்னர் ஜாயின். அதை வந்து நம்ம ஈஸியா ப்ராடக்ட் நேம் இன் ஏபி அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். அது ஆர் கண்டிஷனா இருக்கு. ஆர் கண்டிஷனை வந்து ஆண்டா ஏஆ இருக்கணும், பியும் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னா டிஸ்டிங் கவுண்ட் வந்து ஏ அண்ட் பியா இருக்கும். ஸோ அந்த டிஸ்டிங் கவுண்ட்டை வந்து ஃபில்டர் கண்டிஷன் யூஸ் பண்றோம். ஏன்னா அக்ரிகேஷன்ங்கிறதுனால ஹேவிங் கிளாஸ்ல யூஸ் பண்றோம். சிங்கிளா இருந்துச்சுன்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஹேவிங்ல ஏ அண்ட் பி இருக்கக்கூடிய கஸ்டமர் டிஸ்டிங்டா ரெண்டுமே இருக்கணும், ஏயும் இருக்கணும் பியும் இருக்கணும் அப்படின்னா ஆண்ட் கண்டிஷனா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து சி இல்லாத கஸ்டமர் எப்படி பாக்குறது அப்படின்னா ஒரு சப்செட் எடுத்துட்டு வரோம் அந்த ஆர்டர்ஸ் டேபிள்ல இருந்து. ஸோ யாரெல்லாம் வந்து சி வாங்கியிருக்காங்களோ அந்த லிஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு அது வந்து மெயின் லிஸ்டோட கம்பேர் பண்றோம். நாட் இன் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை ரன் பண்றோம். பண்ணோம்னா நமக்கு 3 மட்டும் வருது. ஒன் வந்து ஏபிசிடி 4 ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, அதனால 1 வந்து இக்னோர் ஆயிரும். கஸ்டமர் ஐடி 3 மட்டும் பெர்ஃபெக்டா வந்துருச்சு. ஸோ இது வந்து பெட்டர் ஆப்ஷன். ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இதை மாதிரி ஒரு சின்டாக்ஸ்ல பண்ணக்கூடியது ஒரு பெட்டர் ஆப்ஷன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், ஆனா ஒரு சின்ன ஒரு அல்காரிதம், ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். கஸ்டமர் ஐடி இதை வச்சுப்போம். ஓகே, ஏபி அப்படி எடுத்துடலாம். என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் டேபிள், அப்புறம் ஆர்டர் டேபிள். அதை மாற்றி போட்டாலும் ஓகே, இன்னர் ஜாயின்ங்கிறதுனால பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு கஸ்டமர் ஐடி அண்ட் இந்த ப்ராடக்ட் நேம் வந்து இன் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணல, செகண்ட்ல தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இன் கிளாஸ்ல இல்லையா, அதை வந்து இங்க கொண்டு வரோம். எனக்கு இன்ல ஏ இருக்கணும், பி இருக்கணும், சியும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஏபிசி 3மே இருக்கலாம், அந்த கஸ்டமர்லாம் எடுத்துட்டு வா அப்படிங்கிறோம். ஸோ 1 2 3 4 4மே வந்துருச்சு. ஓகே, ஸோ ஏஆ இருக்கலாம், பிஆ இருக்கலாம், அல்லது சிஆ இருக்கலாம். அப்படின்னா 1 ஓகே, 2 ஓகே, 3 ஓகே, 4 வந்து சி மட்டும் தான் இருக்கு. ஸோ எனக்கு எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ண போறேன். அது என்ன கால்குலேஷன்னா, இந்த ப்ராடக்ட் நேம் இருக்கு இல்லையா, அதே இதை கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல கேஸ் வென் அந்த OA.product name is equal to A அப்படின்னா 1 கொடுக்குறேன். ஸோ இதே இது எனக்கு பிஆ இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நான் 2 கொடுக்குறேன். ஸோ ஏ அண்ட் பி மஸ்ட், அதனால ஏயும் இருக்கணும், பியும் இருக்குன்னா அந்த கரஸ்பாண்டிங் கஸ்டமருக்கு வந்து இந்த சம் வந்து 3 இருக்கணும். ஓகே, இதே இது எனக்கு சிஆ இருந்துச்சுன்னா -1. ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். எண்ட் போடணுமா, எண்ட் as check. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, டேனியலுக்கு வந்து 3 இருக்குது இல்லையா, கஸ்டமர் 1, ஏன்னா ஏபிசியில் 3மே இருக்குது. இப்போ ப்ராடக்ட் நேம் எடுத்துட்டு வந்தாலும் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏபிசி 3 ஃபில்டர் எடுத்து வரோம். சி இருந்துச்சுன்னா -1, ஏ அண்ட் பி வந்து A1, பி வந்து 2. இப்போ ஏ அண்ட் பி மட்டும் இருந்துச்சுன்னா 1 2 இல்லையா, அதை டிஸ்டிங்டா எடுக்கிறோம். எத்தனை வந்தாலும் சரி, ஏ இருந்துச்சுன்னா 1, பி இருந்துச்சுன்னா 2. அது டிஸ்டிங்டா எடுத்தோம்னா 3 ஆப்ஷன் தான் இருக்கு. 1 வரலாம், 2 வரலாம், -1 வரலாம். -1 வந்து சிக்கு, 2 வந்து பிக்கு, 1 வந்து ஏ. ஸோ ஏ அண்ட் பி மட்டும் இருந்துச்சுன்னா அது சம் பண்ணும்போது 3 வரணும், ரைட். ஆனா எக்ஸ்ட்ராவா சி இருந்துச்சுன்னா 3 -1 2ல வந்து நிற்கும், ரைட். ஸோ அதனால எனக்கு இதை சம் பண்ண வச்சுக்கோங்க, டேனியில சம் பண்ணா 3 -1 2ல வந்து நிற்கும். ஆனா 3 கம்பேர் பண்ணும்போது ஏ அண்ட் பி மட்டும்தான் இருக்கு. அப்போ 1 + 2 3. அதை வந்து நான் ஒரு ஃபில்டர் கண்டிஷனா யூஸ் பண்ண போறேன். இது ப்ராடக்ட் நேம் வேண்டாம் எனக்கு, இதுல வந்து சம் ஆஃப் டிஸ்டிங்டா எடுக்கிறோம்.
ஏன்னா ஒரு யூசருக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் த ப்ராடக்ட்னு வரலாம். அதனால டிஸ்டிங்க்டாக எடுத்து 1 2 -1 அதை டிஸ்டிங்க்டாக எடுத்துட்டு சம் பண்ணுறோம். சம் பண்ணால் 1 + 2 3 இருந்துச்சுன்னா அது ஏ அண்ட் பி. அதில் 3 கூட குறைவா இருந்துச்சுன்னா ஒரு -1 இருக்கு சிக்கு. ஸோ அது வந்து ஃபில்டர் ஆயிரும். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு ஃபில்டர் கண்டிஷனில் யூஸ் பண்ண போகிறோம். group by 1, 2 having the sum இருக்கு இல்லையா equal to 3. டிஸ்டிங்க்ட் வேண்டாம். ஸோ எனக்கு வந்து அது கரஸ்பாண்டிங் கஸ்டமர் இதில் எனக்கு 3 மட்டும்தான் வந்து ஏ + பி அதோட நிற்குது. சிங்கிற வேல்யூ வந்து எடுத்துகிட்டு வரல. அதனால 3 மட்டும் எனக்கு வந்திருக்கு. இது வந்து ட்ரிக்கியாகவும் இருக்குது, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது இல்லையா? ஸோ ஒரே ஒரு தடவை ஆர்டர் டேபிள் எடுத்து வரோம், ஒரு டீசெண்டான ஒரு கால்குலேஷன். ஸோ இந்த சம் ஆப் தான் வந்து கீயாக இருக்குது. அதை வந்து ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏ இருந்துச்சுன்னா 1, பி இருந்துச்சுன்னா 2. அப்போது ஏ அண்ட் பி ரெண்டுமே சேர்ந்து இருக்கும்போது 3 தான் இருக்கணும். அதில் ஏலியன் மாதிரி சி வந்துச்சுன்னா அது 3லேருந்து -1 கழிச்சிடணும். அதனால 2 வந்துடும். ஸோ அதான் வந்து இதோட கீ பாயிண்ட். ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா growth data யூடியூப் சேனலில் இது வந்து தமிழ் அட்வான்ஸ் SQL 50 கொஸ்டின் சீரிஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும் இல்லையா? அந்த கரஸ்பாண்டிங் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் நமக்கு வந்து அந்த GitHub லிங்க் இருக்கும். அந்த GitHub லிங்க் வந்து கோட் பேஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இது வந்து 2வது வீடியோ, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4வது வீடியோ இல்லையா? ஸோ அந்த வீடியோவில் இந்த லிங்க் இருக்கும். ஸோ அதில் கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட், எல்லா இன்னர் ஜாயின் அண்ட் லெஃப்ட் ஜாயின். அதுக்கப்புறமா பேசிக் ஃபில்டர் வித் த சப்கொரி. பேசிக் ஃபில்டர் வந்து த டிஸ்டிங்க்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து 2 இருக்கணும், ஏ அண்ட் பியாக இருக்கணும். ஏ இருந்து பி இல்லை அப்படின்னா 1ல் வந்து நிற்கும். அதனால 2 ஏயும் இருக்கணும், பியும் இருக்கணும் டிஸ்டிங்க்டாக. அதுக்கப்புறம் சப்கொரியில் இந்த சி இல்லாத கஸ்டமர்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணிடணும். சப்கொரியில் சி கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் நாட்டுன்னு வரும்போது அது ஃபில்டர் ஆயிடும். 3வது வந்து சிம்பிள் அர்த்தமெட்டிக் ஒரு அல்காரிதம். இதை வந்து ஏபிசின்னு 3ஐயுமே எடுத்துகிட்டு வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஏஆ இருந்துச்சுன்னா 1, பிஆ இருந்துச்சுன்னா 2, சிஆ இருந்துச்சுன்னா -1. அதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஏ அண்ட் பி மட்டும் இருந்துச்சுன்னா 1 + 2 நிற்கும். சி ஆட் ஆச்சுன்னா அது 3லேருந்து 1 குறைஞ்சு வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறோம். ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த டவுட் இருந்துச்சுன்னா திஸ் கமெண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் growth data வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் growth data வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.